ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல் ஜெயந்தி நாகராஜன்ஸ் ஒர்க். இன்றைக்கி நம்ம கார்த்திகை ஸ்பெஷல் அப்பம் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். ரொம்ப 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 சிம்பிளாக ஒரே ஒரு மிக்ஸி ஜார் இருந்தால் போதும். வீட்டில் இருக்கிற சாமானை வச்சு ரொம்ப சிம்பிளாக பந்து பந்தாக செம்ம டேஸ்ட்டாக ஈனோ சோடா உப்பு எதுவும் இல்லாமல் ரொம்ப டேஸ்ட்டாக ஈஸியாக ஒரு அப்பம் எப்படி பண்ணுறதுங்கிறத பார்க்கலாம். எல்லாருமே இதை பண்ணி முருகருக்கு நைவேத்தியம் பண்ணலாம். அவ்வளோ ஈஸியான ரெசிபி இது. வாங்க எப்படி பண்ணலாங்கிறத பார்க்கலாம். சூப்பரான ஈஸியான இந்த கார்த்திகை அப்பத்தை எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். அதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு மிக்ஸி ஜாரில் ஒரே ஒரு வாழைப்பழத்தை எடுத்து இந்த மாதிரி பிச்சு பிச்சு போட்டுக்கலாம். எந்த வாழைப்பழமாக இருந்தாலும் சரி, ஒரு சின்ன வாழைப்பழம் போட்டுக்கலாம். ஒரு கப்பு கோதுமை மாவு, நான் எல்லாமே 50 கிராம் தான் எடுக்கிறேன், கொஞ்சமாக பண்ணால் போதும்னு. ஒரு கப்பு, அதே கப் எதில் கோதுமை மாவு எடுத்தோமோ அதே அளவு ரவா, சாதாரண உப்புமா ரவா தான், எந்த ரவா வேணால் இருக்கலாம். அரை கப் அளவுக்கு அரிசி மாவு. ஸோ இந்த 3 மாவு தான் இதுக்கு தேவை. கோதுமை மாவு, ரவை, அரிசி மாவு. அரிசி மாவு கொஞ்சமாக போதும், ஒரு 3 டேபிள் ஸ்பூன், அரை கப் அளவுக்கு போட்டால் போதும். இது 3க்கு நம்ம ஒரு கப் வெல்லம் போட்டுக்கிறோம். ஒரு கப் கோதுமை மாவு, ஒரு கப் ரவை, அரை கப் அரிசி மாவு, 2.5க்கு ஒரு கப் வெல்லம், ஒரு ஸ்பூன் ஏலக்காய் பொடி, ஒரு 2 டம்ளர் பால் இதுக்கு தேவைப்படும். டம்ளர்னால் எந்த கப்பால் நம்ம இந்த மாவெல்லாம் போட்டோமோ அதே கப்பால் கிட்டத்தட்ட 2 அளவுக்கு பால் தேவைப்படும். 1 ஊற்றினேன், பத்தலை, இப்போ இன்னொரு கப் ஊற்றி நான் அரைச்சி காட்டுறேன். இந்த மாதிரி தோசை மாவு கன்சிஸ்டன்சிக்கு வரணும். இப்போ நீங்கள் அன்றைக்கே செலவு பண்ண போகிறீங்கன்னா ஒரு அரை கப் அளவுக்கு தேங்காய் துருவலும் நம்ம இதில் போட்டுக்கலாம். டேஸ்ட் நல்லாயிருக்கும். கொஞ்சம் வச்சு சாப்பிட்ணுன்னா தேங்காய் துருவல் அவாய்ட் பண்ணிடலாம். இதோட 2 டீஸ்பூன் எள்ளு சேர்த்துக்கிறேன் நான். வறுத்த கருப்பு எள்ளு, வெள்ளை எள்ளு எதுனாலும் பரவாயில்ல. கருப்பு எள்ளு போட்டால் கலர் நல்லா தெரியும் நமக்கு. ஸோ இப்போது மாவு ரெடி ஆகிடுது. இதோட நம்ம 1 டீஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கிறோம். நெய் சேர்த்து மாவை நல்லா பீட் பண்ணணும். எவ்வளோக்கு எவ்வளோ பீட் பண்ணுறோமோ அவ்வளோ ஃப்ளஃபியாக நல்லா வரும் அப்போது. ஏன்னா நம்ம சோடா உப்பு ஈனோ எதுவுமே போட போகிறதில்ல இல்லையா, அதனால் நல்லா பீட் பண்ணிவிட்டு எண்ணெயை மீடியம் ஹீட்டில் வச்சு ஒரு கரண்டியால் மெதுவாக ஒரே இடத்துல நடுவில் ஊற்றணும். இந்த அப்பம் ஒன்றா தான் பண்ணணும். நான் ஒரு சின்ன அந்த ஆப்பச்சட்டி தான் வச்சுருக்கேன். இப்போ நீங்கள் பெரிய வானலியில் நிறைய எண்ணெய் வச்சிங்க, நிறைய பண்ண போகிறீங்கன்னா ஃப்ளாட்டான வானலி எடுத்து 2-3 சேர்த்து கூட ஊற்றலாம். இப்போ எப்படி நல்ல குண்டாக பந்து பந்தாக வந்திருக்கு பார்த்தீங்களா. ஒன்றுமே நம்ம ஆட் பண்ணல, அதுக்கே நல்ல புஷ்ஷுன்னு நல்லா வந்திருக்கு. இதில் நம்ம கொஞ்சம் வெந்ததுக்கப்புறம் தான் கரண்டி போட்டு திருப்பணும். அடியில் ஒட்டும் வெல்லம் போட்டிருக்கிறதுனால. கூடிய மட்டும் நான்ஸ்டிக் வானலி இல்லை பழகின இரும்பு வானலி எடுத்துட்டா நல்லா வரும். இல்லாட்டா அடியில் கொஞ்சம் ஒட்டும். நல்லா கொஞ்சம் வேக ஆரம்பித்து நல்லா வெந்ததுக்கப்புறம் எடுத்தோன்னா ஈஸியாக எடுக்க வரும். போட்ட உடனே எடுத்து கிண்டக்கூடாது, அடியில் ஒட்டிக்கும். இப்போது இன்னொரு அப்போ நான் ஊற்றி காட்டுறேன். ஒரே இடமா ஊற்றணும். நம்ம இந்த சின்ன சின்ன பிட்டாக விழுறதெல்லாம் எடுத்து வச்சிட்டோன்னா கருகாமல் ஈஸியாக வரும். பூரி மாதிரி நல்லா உப்புறது பாருங்கள். இப்போ அடியில் கொஞ்சம் ஒட்டிருக்கு பாருங்கள், எனக்கு பார்த்தா தெரியறது இல்லையா. கொஞ்சம் வெந்ததுக்கப்புறம் நம்ம திருப்பி போட்டோன்னா ஈஸியாக வரும் நமக்கு. நல்லா சாஃப்டாக ரொம்ப நல்லா வரும். இதுவே நீங்கள் ஒரு 1 ஹவர் நீங்கள் வெயிட்டிங் டைம் கொடுத்தீங்கன்னா இன்னும் கூட ரொம்பவே நல்லா வரும். நான் இப்போ வீடியோ எடுக்கிறதுக்காக இன்ஸ்டண்ட்டாக பண்ணி காட்டுறேன். இதை நீங்கள் கரைச்சி வச்சுட்டு ஒரு 1 ஹவர் 2 ஹவர்ஸ் கழித்து பண்ணிங்கன்னா இன்னுமே ரொம்ப சூப்பராக வரும். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், சூப்பரான இன்ஸ்டன்ட் பால் அப்பம் ரெடி ஆகிடுது. இப்போது நான் ஒரு அப்பத்தை எடுத்து உங்களுக்கு பிச்சு காட்டுறேன், எப்படி வருதுங்கிறத பார்க்கலாம். இப்போது எப்படி சாஃப்டாக இருக்குது பார்த்தீங்களா. இதை நான் இப்போ உடச்சி காட்டுறேன். உள்ளே அப்படியே சொல்லையாக நல்லா வெந்து ரொம்ப சூப்பராக இருக்குது பாருங்கள். உள்ளே நல்லா சாஃப்டாக வெந்திருக்கு, வெளியில் கொஞ்சம் கிறிஸ்பியாக இருக்குது. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், சூப்பரான இன்ஸ்டன்ட் பால் அப்பம் நமக்கு ரெடி ஆகிடுது. இதில் ரவை போடுறது தான் ரொம்ப முக்கியம். கோதுமை மாவு, ரவை, அதில் பாதி அரிசி மாவு, வெல்லம். சர்க்கரை போட்டோன்னா ஒயிட்டாக வரும், பட் வெல்லம் தான் நல்லது. அனைவருக்கும் இனிய கார்த்திகை தீப
நல்வாழ்த்துக்கள். இதே மாதிரி நல்ல ரெசிபீஸ் பார்க்குறதுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ப்ளீஸ்.